கரியர் பரிகாரம். அதாவது ஒருத்தருக்கு வந்து வேலை ரொம்ப சிறந்து விளங்கணும். இல்ல வேலையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நீங்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆ வியாபாரமோ, இல்ல வேலையோ அதுல நல்ல அபிவிருத்தி இருக்கணும். இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றது? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? கண்டிப்பாக பண்ணலாம். இந்த தசாம்சத்துல சனியிலிருந்து ஜெனரலா ஒருத்தருக்கு நல்ல கேரியர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாரி அடிக்கடி வந்து கேரியர்ல வந்து நல்ல குரோத் இருக்கணும். நல்ல ஸ்டேபிளா இருக்கணும் அப்டின்னா, தசாம்சத்துல சனிய லக்னமா போட்டு, சனியிலிருந்து 10 குடையவனுக்கும், 11 குடையவனுக்கும் வந்து பரிகாரம் பண்ணிண்டே வந்தான்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும் கேரியர். அண்ட் அதே மாதிரி, இல்ல நான் ஏற்கனவே ஒரு வொர்க் இருக்கு. அதுல நான் இன்னும் குரோ ஆகணும்னு நெனைக்கிறேன். அப்டின்னா, அந்த சனியிலிருந்து 10 அண்ட் 11 குடையவனுக்கு வந்து நம்ம ஜெனரலி பரிகாரம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான அந்த வசிய மோகன ஆகர்ஷணம் வொர்க்ல வந்து இன்கிரீஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்க எது பண்ணாலும் அந்த இடத்துல வந்து அது இன்வேரியபிளி ஏதோ ஒரு வகையில அது கம்பெனிக்கு வந்து கான்ட்ரிபியூஷனா மாறி, உங்களுக்கு அது ரெகக்னிஷனா வந்து டர்ன் ஆகும். தசாம்சத்துல இப்ப சனிய லக்னமா யூஸ் பண்ணி ஒருத்தரோட கரியர வந்து எப்படி பரிகாரம் பண்ணி நம்ம கிளியர் பண்ண முடியும்? என்னென்ன ஆங்கிள்லலாம் பண்ணா என்னென்ன மாரி இம்பாக்ட்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசினோம். பட் இது வந்து ஒரு கடல் மாரி அது. ஸோ அதிலிருந்து ரொம்ப முக்கியமான சில அம்சங்கள வந்து இன்னைக்கு உங்க கிட்டக்க பகிர்ந்துக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இத பார்த்துட்டு இருக்கிறவா உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருக்குமே இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்கோ. தேங்க் யூ ரியலி சோ மச் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். நமஸ்காரம்.